ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் ஷா. ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டிக்லோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ரெசிபி ஓன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்த ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இது என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ராகா ஐஸ்கிரீம் அண்ட் கேஃபே. இவங்க எங்கே லொக்கேட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிக்லோவில் மைக்கேல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் கேஎஃப்சிக்கும் பக்கத்தில் தான் இவங்க லொக்கேட் ஆகியிருக்காங்க. அண்ட் இவங்க ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னும் நிறைய ஃபுட்டெல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ண வந்திருக்கேன். அண்ட் ஹாப்பி ஹவர்ஸ் என்ற கன்செப்ட் கீழே குட்டீஸுக்கு அழகாக ஐஸ்கிரீம் டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ உள்ளே போய் இவங்களோட ஆம்பியன்ஸ், டைனிங் செட்டப், ஃப்ளேவர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ராகா ஐஸ்கிரீம் அண்ட் கேஃபேக்குள்ளே நான் என்டர் ஆகிட்டு உள்ளே என்டர் ஆகிறப்ப அழகான ஏசி காரில் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோருமே டைனிங் செட்டப் செட் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் இப்போ இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டைனிங் செட்டப் தான் பண்ணுறோம். ரொம்ப ரிச்சான லைட்னிங் செட்டப்போட பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிசர்வேஷனில் கூட டேபிள்ஸ் எல்லாம் ரிசர்வ் பண்ணி நீங்கள் வந்து டைனிங் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே செகண்ட் ஃப்ளோர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹால் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குரிய பார்ட்டி ஹால்ஸ் நம்ம மினிமம் 100 பீப்புள்ஸ் இருக்கிற மாதிரி ஹாலே நம்ம கிட்ட புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த சூப்பரான ராகா ஐஸ்கிரீம் அண்ட் கேஃபே. ஸோ அவங்களோட மெனுவை பார்க்கலாம். அவங்களோட மெனு அழகாக வூடன் டைப்பில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளோட பெட்டிக்லோ சைட் வந்து எல்லாமே யூனிக்காக சூப்பராக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கேஃபேலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்கிரீம் வெரைட்டி, எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. அதுலேயும் இப்போது எவ்ரிடே 1 to 3 வரைக்கும் ஹாப்பி ஹவர்ஸ் என்ற ப்ரமோஷனுக்கு கீழே ஒரு டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் குட்டீஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபராக இருக்குது. ஸோ அவங்களோட மெனுவை பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற எல்லாமே இண்டிஜினியஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது இவங்களே எல்லாமே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ளேவர்ஸ், ஸ்பைசஸ், ஃபுட்லேருந்து எல்லாமே அவங்க ஓன்மேட் தான். ஸோ கொஞ்சம் யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்குன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்கள்ட்ட ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் இருக்குது. ஐஸ்கிரீம், ஸ்மூத்தீஸ், மில்க் ஷேக்ஸ் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் மெனு செட் பண்ணியிருக்காங்க. இந்த கோன் ஐஸ்கிரீமை தான் அவங்க ஹாப்பி ஹவர்ஸ்ன்ற ப்ரமோஷனுக்குள்ள கொடுக்குறாங்க. ஹாப்பி ஹவர்ஸில் இருக்கிற அந்த ப்ரமோஷன் 1 to 3 வரையும் கொடுக்குறாங்க. டேக் அவேக்கு மட்டும் இல்லாமல் டைனிங்குமே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக கிளப் சாண்ட்விச், சிக்கன் ரோல். இவங்களோட சிக்கன் ரோலை பற்றி நான் சொல்லுவேன். அவங்களோட சிக்கன் ரோல் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. ஏதோ டேஸ்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குன்னு எல்லாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அதுவுமே நான் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா கேக்ஸ் இருக்குது. ஹோம்மேட் கேக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கேக் ப்ரீ ஆர்டர் கூட இவங்கள்ட்ட புக் பண்ணுறப்போ கேக்ஸ் ஆர்டருமே பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைனிங் செட்டப் இல்லாமல் இவங்ககிட்ட சில ஸ்வீட்ஸ், டோனட்ஸ், கேக்ஸ் எல்லாம் பல்க் ஆர்டர்ஸ், நம்மளோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குரிய பல்க் ஆர்டர்ஸுமே பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அவங்களோட மெனுவிலேருந்து சூப்பரான ஃபுட் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். ஹோப் சூன் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லா ஃபுட்டு வந்தப்பறம் ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சூப்பர். நான் ஆர்டர் பண்ண எல்லா டிஷ்ஷுமே வந்துட்டு நிறைய ஸ்வீட் டெசர்ட்ஸ் எடுத்திருந்தேன், நிறைய ஃபுட்டும் எடுத்திருந்தேன். எல்லாமே வந்துட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு சிக்கன் ரோல்ஸ், அதுக்கப்புறமா சிக்கன் ரெப், ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரைஸ், சிக்கன் சூப், ப்ளூ லெகூன் ட்ரிங்க், ஆரஞ்ச் சிஷி, மெகா ஃபலூடா, ராகா ஸ்பெஷல் பிளாஸ்டர், ராகா ஸ்பெஷல் மின்ட் ஐஸ்கிரீம் அண்ட் சாக்லேட் கேக். இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆர்டர் பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸ்லேயே எனக்கு எல்லா ஃபுட்டையுமே கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க ஃப்ரோசன் ஃபுட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டண்ட்டாக தான் எல்லா ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு. ஸோ நான் ஸ்டார்டருக்கு எடுத்து சிக்கன் சூப் தான் ஃபர்ஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ரொம்ப சூடாக கொடுத்துருக்காங்க. இதோட அரோம், அதோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், எக்கச்சக்கமான சிக்கன் அண்ட் வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு இந்த சூப்பு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி இதை பார்க்குறப்போவே நல்ல ஒரு ஸ்பைஸான சூப்பாக இருக்கும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹோப் அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், ஆக்சுவலி சூப்பர்.
எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் மீன்ஸ் ஸ்பைசஸ் நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்புக்கு இருக்க வேண்டிய ஸ்பைஸோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எவ்வளோ சூப் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இந்த சூப்போட ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸுமே ஜஸ்ட் 230 நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரைஸுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபுட் இது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சூப்புக்கு அடுத்தா நான் வாங்கினது சிக்கன் ரோல் எடுத்திருந்தேன். ஸோ அந்த சிக்கன் ரோலை பற்றி நம்ம நிறைய பேர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிக்கன் ரோல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும்னு. ஸோ அப்படி என்ன டிஃப்ரெண்டான டேஸ்ட்னு பார்ப்போம். ஸோ இது கூட டிப்பிங்க்கு சாஸ் அண்ட் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கிறிஸ்பியான ரோல்ஸ் தான் ரோல் கொடுத்துருக்காங்க. வாவ், உள்ள ரொம்ப நிறைய ஸ்டஃபிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், நிஜமாவே ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் மீன்ஸ் அவங்களுக்கு சிக்கனோட மேரினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான மேரினேஷன் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிங்க. பெருசான வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் ஸ்டஃபிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 160 ருபீஸுக்கு இது ரொம்ப பிரமாதம். ஸோ அது ரோல்ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நான் இவங்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தது ராகா ஸ்பைசி ஃப்ரைஸ். ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான், பட் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 999 வருது. ஸோ நல்ல முறுமுறு ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஆயில் அப்சர்வ் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்பைஸ் நல்லாவே ஸ்பைஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரைஸோட சேர்த்து ஸ்பைஸ் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நான் இவங்களோட கிறிஸ்பி சிக்கன் ரெப் தான் எடுத்திருந்தேன். ஸோ அவங்க 2 ரெப் கொடுக்குறாங்க போர்ஷனுக்கு. இதோட ப்ரைஸ் 1200. ஸோ அது கூடவே கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெப் அண்ட் உங்களை ரெப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாவே ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ள கிறிஸ்பி சிக்கன் கொடுத்துருக்காங்க ஸ்டஃபிங்க்கு. ஸோ இதை சோஸில் டிப் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ரெப் வந்துட்டு ஒரு ஸ்பைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பைஸ் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ள ஸ்டஃபிங் கிறிஸ்பி சிக்கன் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. நிறைய வெஜ்ஜீஸ் கொடுத்துருக்காங்க. சாஸ் மேனஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் ரெப்பையும் யூஸ் பண்ணி அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சோஸில் டிப் பண்ணி சாப்பிட்றவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரைஸுக்கே ரொம்ப வர்த்துமே கூட. ஸோ நான் இதை என்ஜாய் பண்ணிட்டு அடுத்ததாக என்ன ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் லாஸ்ட்டாக டெசர்ட்டுக்கு வந்து கேக் எடுத்திருந்தேன். சாக்லேட் கேக் தான் எடுத்திருந்தேன். கேக் பீஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அழகான டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரோசன் கேக்ஸ் மாதிரி இல்லாமல் நார்மலாக கேக் பீசஸ்லாம் ஃப்ரோசனில் வச்சு ஸ்டிஃபாக இருக்கும், அப்படி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஐசிங் கோட்டிங்கும் பெருசாக ரொம்ப மார்ஜரின் எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் மைட்டான ஸ்வீட்னஸில் வருது. இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட நம்ம எக்லெஸ் கேக் கூட எடுத்துக்க முடியும். இவங்களோட கேக்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் அந்த ப்ரைஸுக்கு கன்வீனியன்ட்டான மாதிரி தான் அவங்க ஃபுட்டை கொடுக்குறாங்க. சில இடங்களில் ப்ரைஸை கம்மி பண்ணி குவாலிட்டியையும் கம்மி பண்ணி ரொம்ப லோக்கலாக கொடுவாங்க. அப்படி இல்லாமல் நல்ல குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ப்ரைஸ் தான் இவங்க. ஸோ ப்ரைஸ் இப்படின்னு ஒரி பண்ணாமல் இந்த கேக்கை நம்ம வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டாக நான் அவங்களோட ராகா ஸ்பெஷல் பிளாஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் 550. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட்ஸ் அண்ட் டபுள் சாக்லேட், மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ், சாக்லேட் சிரப் அண்ட் ஸ்டிக்ஸ், செரிஸ் எல்லாம் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரியே அவங்களோட ஐஸ்கிரீம் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் நம்ம நார்மலாக வாங்கி சாப்பிட்ற ஃப்ரோசன் ஐஸ்கிரீம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவர் இருக்குது. அது அவங்க ஹோம்மேட் ஐஸ்கிரீம்னு சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிற ஐஸ்கிரீம் ராகா ஸ்பெஷல் மின்ட். இதோட ப்ரைஸ் 520. ஸோ மின்ட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் மின்ட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ அழகா மின்ட் ஃப்ளேவரில் செஞ்ச ஐஸ்கிரீம் ஸ்கூப், சாக்லேட் குக்கி பிஸ்கட் அண்ட் ஒரு ஸ்டிக்ஸ் அண்ட் மேலே சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு மின்ட்டுமே வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் மின்ட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட கலர் அண்ட் டெக்ஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அழகான க்ரீனிஷாக இருக்குது. வாவ், சூப்பர் பண்ணால் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மின்ட் ஃப்ளேவரில் தான் இந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்வீட்னஸ் ரொம்ப ஸ்வீட்டால மைல்டான ஸ்வீட், பெர்ஃபெக்டான லெவலில் ஸ்வீட் பண்ணுங்க. நட்ஸோட சேர்த்து அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மில்கோட டெக்ஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மின்ட் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்குமே இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ராகா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ண பாருங்க. இந்த மின்ட் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். மின்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததான ராயல் மெகா ஃபலூடா தான் அடுத்தது. இதோட ப்ரைஸ் 660. ஸோ ப்ரைஸுக்கு வைத்தா ரொம்ப நிறைய குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் ஒரு ஃபெலூடா லவர், எனக்கு ஃபெலூடா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்களோட மெனுவில் இருந்து நான் எடுத்தது. அண்ட் இவங்ககிட்ட இந்த ஃபெலூடா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபெலூடா மேலே ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் அண்ட் நிறைய ஃப்ரூட்டீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பர், ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிளைமேட்டு ரொம்ப ஹீலிங்கான ஒரு ட்ரிங்காக இருக்கும். ஸோ இதையே நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்ததான் நான் ட்ரிங்குக்கு ஆரஞ்ச் லஸ்ஸி தான் எடுத்திருந்தேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு கன்வீனியன்ட்டான குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் 220 தான். ஸோ ஸ்கூல் முடிச்சுட்டு வரப்போ ஒரு ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த ட்ரிங்கை நீங்கள் கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சூப்பர். ஆரஞ்சோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு ஜூஸ் மாதிரியான ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு ஹாஃப் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ மேபி அதனால தான் அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பட் செம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரில் ஒரு பெவரேஜ்க்காக நான் ப்ளூ லகூன் ட்ரிங்க் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ எனக்கு ப்ளூ பிடிக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லைம் அண்ட் மின்ட்டோட ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் 350 சம்திங் தான். ஸோ ஒரு பெவரேஜ் மொஜிட்டோ வைஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், அவ்வளோ ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜிப் பண்ணுறப்பே அவ்வளோ ரீஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுவுமே இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ஹீலிங்கான ஒரு பெவரேஜாக இருக்கும். அண்ட் எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இவங்க ஃபுட் மேக் பண்ணுறப்போ பார்த்தா ரொம்ப ஹைஜீனாக தான் ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறாங்க. க்ளவுஸ் ஏப்ரன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஹைஜீனாக தான் ஃபுட் மேக் பண்ணுறாங்க. ஸோ ஹைஜீனை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபுட்டே கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப சூப்பர். என்னோட டம்மி ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஃபுட் எல்லாமே நான் சாப்பிட்டேன். நான் ரொம்ப திருப்தி. ஆக்சுவலி இவங்களோட பெவரேஜஸ், அந்த ஐஸ்கிரீம்ஸ், அவங்களோட ஹோம்மேட் அந்த இண்டிஜினியஸ் ஐஸ்கிரீம் அண்ட் அந்த சிக்கன் ரோல் அதோட டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் இதை மாதிரி இப்படி சூப்பரான ட்ரிங்க்ஸ் ஃபுட் எல்லாத்தையும் வந்து இந்த ராகா ஐஸ்கிரீம் அண்ட் கேஃபேயில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ட்ரை பண்ணக்கூடிய பெரிய ஒரு ஆம்பியன்ஸ் செட்டப்ஸ் இருக்குது, டைனிங் செட்டப் இருக்குது அண்ட் ஆல்சோ ரொம்ப பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு கவலையெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாப்பி ஹவர்ஸில் வந்துட்டு கோன் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க. குட்டீஸுக்கு, ஸ்கூல் போகிறவங்க, கிளாஸ் போகிறவங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. ரொம்ப சூப்பரான மீல் சாப்பிட்ட திருப்தியோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். ஸோ நீங்களும் இப்படி சூப்பரான மீலை ராகா ஐஸ்கிரீம் அண்ட் கஃபேயில் வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாய்.